இந்த கால நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நாம் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷரிடத்தில் என்ன பேசியிருக்கிறார் என்பதை நாம் இங்கே படிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? சீஷர்களை பார்த்து சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்கிறார். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்ன காரியத்தை நாம் படித்தோம். ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? அவரை பின்பற்றி வந்து விட்டார்கள். இப்படி ஒரு ஆலோசனை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை என்ன என்று கேட்கிறீர்களா? இப்படி ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது. எதற்கென்றால் அவர்கள் ஆண்டவரை பின்பற்றி வந்த பிறகு அவங்களுக்கு விருப்பமானதையெல்லாம் செய்கிறதற்கு யோசித்து விடக்கூடாது இல்லையா? ஆண்டவரை நான் பின்பற்ற வந்து விட்டேன், இனிமேல் நான் பெரிய ஆளாகிவிட்டேன், நான் இயேசுவின் சீஷன் ஆகிவிட்டேன் என்று நல்ல ஒரு பதவி, அந்தஸ்து, நிலைமை கிடைத்து விட்டது, இனி நான் எனக்கு தோன்றுகிறபடி எல்லாம் செய்யலாம். அப்படி இல்லவே. ஆண்டவரை பின்பற்றி வர விரும்பினால் தன்னுடைய ஆசை விருப்பங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். தன்னுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் விட வேண்டும். தன்னுடைய மனதில் தோன்றுகிறபடி எல்லாம் செய்கிறதை நிறுத்திவிட வேண்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் ஆரம்பப்படியாக இப்படி ஒரு ஆலோசனையை சொல்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை வெறுக்க வேண்டும். தன்னையே வெறுக்காதவன் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு முடியாது. நான் என்னை நேசிக்கிறேன், என் குடும்பத்தை நேசிக்கிறேன், என் தகப்பனை நேசிக்கிறேன், என் உடைமைகளை நேசிக்கிறேன், என்னுடைய பழக்க வழக்கங்களை, பழைய சுபாவத்தை நான் விடமாட்டேன். அப்படி இருந்தால் ஆண்டவரை பின்பற்ற முடியாதா? பழைய பழக்க வழக்கங்களை விட வேண்டும். ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் சொன்னா, நான் அவங்க பின்பற்றி வர விரும்புகிறேன், ஆனால் எனக்கு ஒரு அனுமதி வேணும், கமிஷன் வேணும். எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டு வாரேன். ஆண்டவரே சொன்னார், மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். இது என்னப்பா கொடுமை? தகப்பன் செத்து போனா அடக்கம் பண்ணிட்டு வந்து ஆண்டவரை பின்பற்றக்கூடாதா? அப்படி ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆண்டவரை பின்பற்ற வர விரும்புகிறவன் தகப்பன் செத்தா அவங்க கூட இருக்கிறவங்க அடக்கம் பண்ணட்டுன்னு விட்டுறணுமா? இதுதாங்க ரொம்ப பெரிய கொடுமை. இதெல்லாம் யாரால கடைபிடிக்க முடியும்? இப்படியெல்லாம் இயேசுநாதரை நம்மால பின்பற்ற முடியாது. நாங்கள் எங்கள் காரியங்களை எல்லாம் முடித்த பிறகு நாங்கள் பொறுமையாக ஆறாமற எங்களுக்கு நேரம் கிடைக்கிறவங்கள சௌரியப்படி நாங்கள் இயேசுவை பின்பற்றுவோம். அப்போ நீங்கள் இயேசுக்கு சீஷர்களாக இருக்க முடியாது. இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார். இயேசு பந்தி யாரோடு அமர்ந்தார் தெரியுமா? திரளான ஜனங்களோடு பந்தி அமர்ந்தாரா? இல்லை, அவருடைய சீஷர்களோடு தான் பந்தி அமர்ந்தார். அவருடைய சீஷர்களிடத்தில் தான் இப்படி சொல்றாரு, நீங்க என்ன பின்பற்றி வரணும்னு விரும்பினா உங்களை வெறுத்துடணும், உன்னை வெறுத்துடணும், உனக்கு திட்டங்களை மாற்ற வேண்டும், உன்னுடைய ஆசைகளை விட வேண்டும், உன்னுடைய பழைய தொழிலை விட வேண்டும். பழைய தொழிலை விட வேண்டுமா? ஆமா. அதனால தானே இயேசு கூப்பிட்ட உடனே அவங்க படகளையும் வலைகளையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம் இல்லையா? அப்ப பழைய தொழிலெல்லாம் விட முடியாதுங்க, பழைய பழக்கத்தையும் விட முடியாது, பழைய சோம்பேறித்தனத்தையும் விட முடியாது, எங்களுக்கு பழைய மேக்கப் எல்லாம் மாற்ற முடியாது. அப்படியா? நீங்க வார நேரம் தான் கிடக்கா? அப்படியா? ஓ, ஆண்டவருடைய சௌரியத்துக்கு நீங்க ஏங்க மாட்டீங்களோ? உங்க சௌரியத்துக்கு தான் இயேசுநாதர் ஏங்கணுமா? இப்போ கப்பர்நகூமிலே நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய நற்செய்தி கூட்டம் இருக்கிறது. இயேசு சொல்கிறார், மாலை 6:30 மணிக்கு என்று சொல்கிறார். சீசர்கள் எல்லாரும் அவர்கள் உடுத்து ஒதுங்கி அவர்கள் ரெடியாகி வாரதுக்கு ஒரு 7:30 மணி, 7:30, 7:45 ஆகி விடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியமே ஃபெயிலியரா போயிடும். அப்படிப்பட்டதால இயேசுக்கு சீசனா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. இயேசுக்கு சீசனா இருக்கணும்னு விரும்புறியா?
உனக்க விருப்பு வெறுப்பு எல்லாம் விட்டணும். அவர் இழுக்கிற இழுப்புக்கு நம்ம போயிடணும். அப்போதான் அவருக்கு சீசனாக இருக்க முடியும். நாங்களும் இயேசுக்கு சீசனாக தான் இருப்போம். நாங்கள் பிந்தினாலும் முந்தினாலும் நாங்கள் என்ன செய்தாலும் எப்படி செய்தாலும் இன்றைக்கு இரவு நமக்கு ஒரு விழிப்பு ஜபம் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் பார்த்தால் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் 10 பேர் அங்கே மேல் வீட்டறையில் போய் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் சீசர்களாக இருக்கிறதுக்கு லாயக்கு கிடையாது. விழிப்பு ஜபம், விழித்திருந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஜபம் நடத்துகிறோம். இயேசு சொன்னால் ஆல் மஸ்ட் பி பிரசன்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க தாங்க அவருக்கு சீசராக இருக்க முடியும். நீங்கள் எல்லாரும் சீஷர்கள் அல்லவே. சொல்லாத தினங்கள் இயேசுக்கு பின் சென்றார்கள். ஒரு நாள் எல்லாரும் ஓடிட்டாங்க. எப்பொழுது ஓடிட்டானுங்க? இயேசு சிலுவை சுமந்து சென்ற வேளையிலே அவர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றின சில சிறிகள் தான் அவரை பின்பற்றி சென்றார்கள். இன்னும் அவருடைய சீசர்களே உயிருக்கு பயந்து ஓடியே போயிட்டாங்க. ஒரு யோவானை தான் அங்கே காண முடிகிறது. நீங்கள் உண்மை சீசர்கள் தானா? ஆண்டவருக்கு உண்மை சீசர்களாக இருக்க விரும்புறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். உங்களுக்கு ஆசை விருப்பங்களை எல்லாம் கொஞ்சம் விட்டுக்கிட்டு ஆண்டவர் விரும்புகிறபடி ஆண்டவர் சொல்கிறபடி நீங்கள் செய்யக்கூடியவங்களா மாறணும். அதைத்தான் சீசர்களிடத்தில் அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார். அது நமக்கு முடியுமா? அது நமக்கு சுத்தப்பட்டு வருமா? இயேசுவை பின்பற்ற விரும்பினா அப்படிதான் செய்யணும்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. இது என்னுடைய போதனை அல்ல, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, என்னுடைய ஆவேசமோ ஈகோவோ ஆத்திரமோ அல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் திட்டம். அவர் எதிர்பார்க்கிறது. அது நமக்கு சுத்தப்படுமா? இயேசு கிறிஸ்துவே, செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு தீபாவளி வருகிறது, நாங்கள் கொழுக்கட்டை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்படியா? நீங்கள் இயேசுவை பின்பற்றி வருகிறவர்களா? கொழுக்கட்டை செய்ய போறீங்களா? நாங்கள் துணிமணி எல்லாம் எடுக்கணும் இயேசு கிறிஸ்துவே, அதனால செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் திருடமருத்தூருக்கு நாங்கள் வர முடியாது. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி கூட வர்றது ரொம்ப கஷ்டம் இயேசு கிறிஸ்துவே. தீபாவளி முடிஞ்ச கையோடு நாங்கள் எப்படி வர்றது? நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா? தெரியலையே. நம்முடைய பண்டிகை நாட்களில் எக்காலம் முதுங்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆண்டவரை பின்பற்றி வர விரும்புகிறவங்க பழைய பாரம்பரியங்கள், பழைய சடங்குகள், பழைய இதிகாசங்கள், பழைய புராணங்களை எல்லாம் விட்டுறணும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது நமக்கு சரிப்பட்டு வருமா? வரும் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் முடியாதான், அவங்களுக்கு ஒத்து வராதான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு ஆராதனை 9:30 மணிக்கு. அவர்கள் பிந்தி வருவார்கள். ஆனால் அவர்களோ உத்தமிகள், சீஷர்கள். சீசர்கள் என்கிறவர்கள் ஸ்டாண்டர்ட் கூடனவங்க. அவங்க எப்போது இயேசுவோடு கூட இருக்கிறவங்க, இயேசு சொல்ற போல செயல்படுறவங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மீதி மற்ற காரியமே. ஆமா, அவங்களுக்கு மீதி எல்லாமே அதுக்கு பிறகுதான். இயேசுக்கு தான் முதலிடம். இயேசு சொல்றது தான் முதலாவது செய்வாங்க. அவருக்கு காரியம் என்ன, அதுதான் அவங்க செய்து நிறைவேற்ற விரும்புகிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு சபையிலையும் நிறைய மக்கள் ஆராதனைக்கு செல்கிறார்கள். ஆனால் சீசர்களின் எண்ணிக்கை கொஞ்சமாகத்தான் இருக்கிறது. கொஞ்சம் சீசர்கள் தான் ஒவ்வொரு திருச்சபையிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்ன செய்வோம்? சீசர்களாய் மாறுவோமா? இந்த சபையை கர்த்தர் உருவாக்கும் முன்பு எங்களிடத்தில் சொன்னார், சீஷர்களை உருவாக்குங்கள் சொன்னார். இந்த சீஷர்கள் உருவாகிற ஒரு இடம். உன்னையே வெறுத்து விட்டால் நீ சீஷனாக மாறிவிடலாம். ஹல்லேலூயா. நான் விரும்புறது எல்லாம் செய்வேன். எனக்கு அங்கே ஒரு விருந்து வீட்டுக்கு போக வேண்டிய இருக்கு, அங்கே ஒருத்தர் என்ன கூப்பிட்டாரு, எனக்கு அங்கே ஒரு இடத்துல விசேஷம். யூ cannot be a disciple of Jesus. நீ இயேசுவின் சீஷனாக இருக்க முடியாது. அதுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து வேற என்ன சொல்றாருன்னு கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை பார்த்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு பாடம். அது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை படிச்சீங்கன்னா, மத்தேயு 21, 22 வசனங்களை படித்தால் ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து, எவர்களை பார்த்து? சீஷர்களை பார்த்து,
இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை பார்த்து அதில் ஏதாவது பழம் இருக்கான்னு பார்த்தாரு. ஒரு பழமும் இல்லை. அதனால அதை சபித்து போட்டாரு. அது பட்டு போயிட்டு சீஷர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சபித்தது அவ்வளவு சீக்கிரமா பட்டு போச்சுன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டார்கள். அவங்கள பார்த்து ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் சொல்வதும் நடக்கும். சந்தேகப்படாமல். இது யாரை பார்த்து சொல்றாரு ஆண்டவர் இயேசு? சீஷரை பார்த்து சொல்றாரு. நம்மளும் அநேக சீஷர்கள் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்கும் ரொம்ப சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷன் தோமாவுக்கே சந்தேகம் இருந்திருக்கிறது. அப்படியானால் நாமே மாத்திரம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு செய்தி வந்தது. ஒரு நாள், நீர் சிநேகிக்கிறவன் வியாதிப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் போறதுக்குனால அவன் செத்து அவன் அடக்கம் பண்ணிட்டாங்க. 4வது நாள் தான் போறார். ஆண்டவர் போறதுக்கு முன்னாலே சொல்றாரு, நாம் போய் அவனை எழுப்புவோம். தோமா சொன்னாரு, நம்ம இவரு கூட போய் சாவோம். இவர் எழுப்ப போகல. அவருக்கு சந்தேகம் தோமாவுக்கு. இயேசுவின் சீஷர்களில் ஒருவராகிய தோமாவுக்கு சந்தேகம். அதனால அப்படி சந்தேக வார்த்தைகளை சொல்கிறார். இங்க அத்திமரத்தை பார்த்து பட்டு போறதை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம், ஆச்சரியம். அப்ப இவ்வளவு சீக்கிரமா நடந்துட்டேன்னு ஆச்சரியப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் சந்தேகப்படாம விசுவாசத்தோடு மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா கூட நடக்கும். விசுவாசம் உள்ளவர்களாய் எபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்கிறார். விசுவாசம் இருக்கா? கொஞ்சம் விசுவாசம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சந்தேகமும் இருக்கு. சந்தேகமும் இருக்குது, விசுவாசம் இருக்குது. என்ன பண்றது? சந்தேகப்படுகிறவன், யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், காற்றினால் அலைப்படுகிற கடலின் அலைகளுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தேவனிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகப்படுறவனுக்கு ஒன்றும் கிடைக்காதான். சந்தேகம் வேண்டாம். ஆண்டவரின் சீஷர்களே, உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க, அதெல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் ஆண்டவரை 10-15 வருஷமாக சுத்தமாக சீஷர்களாக பின்பற்றி வருகிறோம். ஆனா சந்தேகம் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. சந்தேகம் இருக்குல்ல? சந்தேகத்தை போக்குறதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம், அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்னு கேளுங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. சந்தேகம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் சில விஷயத்துல சந்தேகம் இருக்கா இல்லையா? எங்களுக்கு எல்லாம் எந்த விஷயத்திலையும் சந்தேகம் இல்லை. நாங்க ஆண்டவர் அப்படியே விசுவாசிக்கிறோம். யாராவது இருக்கிறீங்களா? அப்படி யாராவது இருந்தா அவங்க மட்டும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னா நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். சில காரியங்களில் நமக்கு சந்தேகம் இல்லை, பல காரியங்களில் சந்தேகம் இருக்கு. சந்தேகம் எல்லாம் போக்குறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். சந்தேகம் எல்லாம் தீக்கித்து விடுவார். ஹல்லேலூயா. அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. ஒரு முறை ஒரு சந்திரோகியான வாலிபனை இயேசு விசேஷத்தில் கொண்டு வந்தாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அவங்க என்னடா பண்றதுன்னு முழிக்கிறாங்க. வர ஆண்டவர் இடத்துல கொண்டு வந்தான். அவன் சொன்னான், அவன் இடத்துல ஆண்டவர் கேட்டாரு, நீ விசுவாசிக்கிறியா? அவன் உள்ளே சொல்லிட்டான், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும், அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் அப்படி சொன்னான்ல. அப்ப ஆண்டவர் அவிசுவாசம் நீங்கும்படி அவனுக்கு உதவி செய்தார்.
பிறகு சீசர் கேட்டாங்க, எங்களால் ஏன் துரத்த முடியல? சீசர்களுக்கு அவிசுவாசம் இல்லை, அந்த அளவுக்கு வல்லமை இல்லை. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால் உபவாசத்தினால் இல்லாமல் வேற ஒன்றாலும் முடியாது, போகாதுன்னு சொன்னார் ஆண்டவர். கேட்டீங்களா? அதனால அந்த பிசாசு போகலை. ஆண்டவர் இயேசு வல்லமை நிறைந்தவராக இருந்ததுனால அந்த பிசாசு போச்சு. ஆனால் அந்த பிசாசு பிடிச்ச பையனுடைய தகப்பனுக்கு அவிசுவாசம் இருந்திருக்கு. அதான் உள்ளே சொல்கிறேன், அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நமக்கு சில விஷயத்தில் விசுவாசம் இருக்கு. ஒரு பண தேவைக்கு விசுவாசம் இருக்கு. ஏன்னா நமக்கு கடன் வாங்கினவர் அடுத்த வாரம் தாரேன்னு சொன்னார். இல்லைன்னா ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்டால் அவர் தாரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், நமக்கு உடம்புக்கு முடியல, நமக்கு டாக்டர் இருக்கிறாரு, கும்போணத்தில் பெரிய டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட 2 வேளை போய் ஊசி போட்டு மருந்து வாங்கி குடிச்சிட்டா நமக்கு சுகமாயிருன்னு ஒரு விசுவாசம் இருக்கு. கரெக்ட், அப்படியெல்லாம் விசுவாசம் இருக்கு. பண தேவைக்கு விசுவாசம் இருக்கு. எதிர்காலத்தை பற்றி தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, ஒளிமயமாக இருக்குமா, இருள் நிறைந்ததாக இருக்குமா? எனக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு குழப்பமா இருக்கிறனால தான் நானும் ஞானஸ்நானம் வாங்க முடியாமல் இருக்கிறேன். எனக்கும் பல தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எதிர்காலத்தை பற்றி ஒரு சந்தேகம் இருக்கு. என் வாழ்க்கை எப்படி அமைய போகுதோ, வயசான காலத்தில் என்னை யார் வச்சு தண்ணி ஊற்ற போறாங்களோ, என்னை யார் கவனிப்பாங்களோ, எனக்கு யார் உதவியா இருப்பாங்களோ, ஒன்றும் தெரியுதில்ல. ஒரே சந்தேகமா தான் இருக்கு. அப்படியா? நமக்கு கைகூடி வரும் காரியம் நடக்கும்னு உள்ளதுல சந்தேகம் இல்லை, அது ரைட்டு தான். அப்படி ஒரு விசுவாசம். அடுத்த இன்னைக்கு விசுவாசிகளில் பெரும்பாலானவர்களுக்கு இப்படி ஒரு விசுவாசம் இருக்குது. ஆமா, நமக்கு பேங்க்ல பணம் இருக்குது, நமக்கு தேவைக்கு ஏற்ப பணம் இருக்கு, அதனால கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஆமென். பேங்க்ல பணம் இருக்கிறதுனால தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். பேங்க்ல ஒரு பணமும் இல்லை, ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார் விசுவாசம் இருக்கா? அப்படி யாருக்கு இருக்கு பார்ப்போம். அப்படி யாருக்கு இருக்கு? இவ்வளவு பேருக்கு இருக்கா? பேங்க்ல பணம் இல்லாட்டாலும் உங்களுக்கு ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார் விசுவாசம். ஹல்லேலூயா. நான் மெனக்கட்டு டோக்கன் வாங்கிட்டு டாக்டரை பார்க்க போனேன். டாக்டரு 3 நாள் லீவு. இனி அவ்வளவுதான். இனி 3 நாள் நான் பாடுபட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் தான் இனி சுகமாகும். டாக்டர் இல்லாட்டாலும் இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. ஹல்லேலூயா. டாக்டர் இன்னைக்கு இல்லாட்டாலும் நாங்கள் கவலைப்படலை. அவர் வராட்டா பரவாயில்ல, காசு மிச்சம், ஆண்டவர் என்ன குணமாக்கிடுவார்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்றீங்களா பாஸ்டர்? சாப்பிட்றேன். நீங்க கொஞ்சம் வாங்கி தரீங்களா? நான் ஒரு லிஸ்ட் தரேன், நீங்க கொஞ்சம் வாங்கி கொண்டு வரீங்களா? நீங்க தின்னதை வாங்கிட்டு வந்துடாதுங்க. நீங்க தின்னதை வாங்கிட்டு வந்தா செத்தா மனுஷன். விசுவாசம் எப்படி இருக்கு? உங்க பிள்ளைகளை பற்றி எப்படி இருக்கு கவலை? நாங்க இன்சூரன்ஸ் பாலிசியில பணம் எல்லாம் போட்டிருக்கிறோம். எனக்கு ஒரு ஃபாரஸ்டரை தெரியும். அவர் இளம் வயசு, நல்ல வருமானம் அவருக்கு சகையில நல்ல வருமானம். அவருக்கு 2 சின்ன குழந்தைங்க. 2 குழந்தைகளுக்கு இப்பொழுதே அவர் இன்சூரன்ஸ்ல எல்லாம் பணம் நிறைய போட்டுட்டு வர்றார். மாசம் பணம் போட்டு வர்றார். அவருக்கு ரொம்ப விசுவாசம் ஜாஸ்தி. என்ன விட மாதந்தோறும் இன்சூரன்ஸ்லயோ அல்ல டெபாசிட்லயோ பணம் போட்டா நமக்கு நல்ல விசுவாசம். பணம் போடு இல்லாதவங்களுக்கு என்னங்க விசுவாசம்? அப்படிதானே விசுவாசம் இருக்கு. எனக்கு தொழில் வர வர விருத்தி அடைகிறது. கடந்த மாதத்தை விட எனக்கு வருமானம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எனக்கு ஆண்டவரை பற்றி நல்ல விசுவாசம் இருக்குங்க. வருமானம் குறைஞ்சிட்டானா எப்படி? அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும் எனக்கு விசுவாசம் இருக்குமா? எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் விசுவாசம் இருக்குமா? அங்க ஒரு ஆடு வளர்த்துட்டு இருந்தேன், அது குளிர்ல பண்ணி செத்து போச்சு. அவ்வளவுதான். ஆண்டவரே, நான் சீக்கிரம் வித்து பணம் ஆக்கி இருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும்? இனி அவ்வளவுதான், எனக்கு வருமானம் முடிஞ்சு போச்சு. ஆடு செத்தாலும், கோழி செத்தாலும், மாடு செத்தாலும் இயேசு ஜீவிக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். உனக்கு வேண்டியதெல்லாம் தருவார். உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சீசர்களே, நீங்கள் சந்தேகப்படாம என்ன வேணுமோ உங்களுக்கு கேளுங்க. நீங்க எல்லாரும் 2 பேரா பிரயாணப்பட்டு போங்க. போற வழியில ஒன்றும் கொண்டு போண்டாம். கோலோ தடியோ காசோ பையோ பணமோ ஒன்றும் கொண்டு போண்டானா நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க இயேசுநாதருக்கு தெரியாம எவனாவது ஏதாவது பைய தூக்கிட்டு போனானா? ஒன்றும் கொண்டு போகல.
அவங்க ஊழியெல்லாம் செய்து முடிச்சுட்டு வந்தவரை கேட்டாரு, உங்களுக்கு ஏதாவது குறைபட்டு இருந்ததா? ஒன்றும் இல்லை. we did not lack anything. hallelujah. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பாடம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. அன்பான ஆண்டவரின் சீஷர்களே, சீஷிகளே, நீங்க சந்தேகப்படாம ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க கேட்கிறதா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சந்தேகம் இருக்கா? கேட்காதுங்க. இல்லைன்னா ஒரு காரியம் செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு சந்தேகம் மாறும்படி செய்யும். பரீட்சை எழுதுக்கு முன்னாலேயே ஒரு சந்தேகம், இந்த தடவை பாஸ் ஆகிறா என்னன்னு தெரியல, நல்லா இருப்பேன், நீ பரீட்சை எழுதி உடம்ப வருத்தாது. உனக்கு சந்தேகம் தீர்ந்து பரீட்சை எழுதி பாஸ் ஆகிடுவேன்னு ஒரு விசுவாசம் வந்த பிறகு போய் பரீட்சை எழுதி பாஸ் ஆகிடுவேன். நான் காலேஜ் படிக்கிறவங்கள பிகாமில் 4th செமஸ்டர் படிக்கிறவங்கள எனக்கு வயிற்று வியாதி ஏற்பட்டது, டிசென்ட்ரி. 3-4 நாள் படுக்கையில் இருந்தேன். எனக்கு முடியலை, ரொம்ப களைப்பாக இருந்தது, பலகீனப்பட்டு போனேன். எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் சொன்னாங்க, நீ எழுதாத, அடுத்த செமஸ்டரில் எல்லாம் சேர்த்து எழுதலான்னு. நான் பார்த்தா அடுத்த செமஸ்டரில் இன்னும் 4 பேப்பர், 4 8 சேர்த்து எங்கே எழுதுறது? ஜெபம் பண்ணேன். எனக்கு ஒரு விசுவாசம் வந்தது. ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தினார். நான் போய் எழுதுறேன், நல்ல மார்க் கிடைத்தது. ஹல்லேலூயா. கூட இருந்த எல்லாரும் சொன்னார்கள், எனக்கு உடம்பை பார்த்து, முடியாம பார்த்து, படுக்கையில் இருந்ததை பார்த்து, படிக்க முடியாதுல்ல, டிசென்ட்ரியா இருந்தா எங்க படிக்கிறது? படிக்கவும் முடியல. நிலைமையை பார்த்து உள்ளபடி சொன்னாங்க, நீ போய் எழுதாத, வேண்டாம், அடுத்த தடவை எழுதல. ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார், ஞானத்தை தந்தார், ஞாபக சக்தியை தந்தார், கர்த்தர் உதவி செய்தார். ஒரு பாடத்திலையும் ஃபெயிலாக இல்லைங்க. சத்தியமா உள்ளதை சொல்றேன். நீ உங்களில் அநேக பிறக்கிறதுக்கு முன்னாலே காலேஜ் படிப்பு, பல்கலைக்கழக படிப்பு எல்லாம் முடிச்சிட்டோம். 1ஆம் கிளாஸ்லேருந்து ஆண்டவர் புண்ணியத்தில் ஒரு கிளாஸில் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகல. கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சந்தேகமா இருக்குதா? அந்த சந்தேகம் தீர்ந்த பிறகு நம்ம காரியத்தை பார்ப்போம். சந்தேகமாக தான் இருக்கு. கடன் வாங்க போறேன், எனக்கு கடன் பணம் அதிக தேவை இருக்கிறது. கடன் வாங்காமல் இருக்கிறது பெரிய பாக்கியம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே கடன் வாங்கவான்னு கேட்டேன், வேண்டான்னு சொன்னாரு. அதனால நான் வாங்கல. நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்திருக்கு. என்ன செய்கிறீங்க? உங்களுக்கு ஒரு சந்தேகம் தான். சந்தேகத்தோடய போய், சார் குட் மார்னிங். குட் மார்னிங். ஏதாவது பணம் உங்கள்கிட்டருந்து கிடைக்குமான்னு பார்க்கலான்னு வந்தேன். எவ்வளவு? 5000 ரூபா. நீங்கள் கேட்ட கேள்வியிலே அவருக்கு கொடுக்கண்டான்னு என்ன வந்துட்டு, நீங்கள் சந்தேகத்தோடல கேட்டீங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வேளையில் ஸ்கூல் பஸ் வாங்குறதுக்கு பணம் தேவைப்பட்டது. நம்பர் 1, மேனேஜிங் டைரக்டர் எம்டிகிட்ட கேட்டால் 1 லட்சம் ரூபா கேட்டால் சொல்லியிருக்கிறார். எங்கள்கிட்ட இருந்த பணம் 50,000. நானும் எங்கள் அண்ணனும் உபவாச ஜெபம். எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன், ஒரு ஆளை குறிப்பிட்டு சொன்னேன், இன்னும் அவர்கிட்ட போய் கேளுங்க அண்ணன், ஆண்டவர் உதவி செய்வார். அவர் போனார். அடுத்த 10 நிமிஷத்தில் வந்தார். மேசைக்கு வேலை தூக்கி 2 கட்ட போட்டார். என்னது? பணம் 50,000 ரூபாய். ஹல்லேலூயா. சுவாசத்தோடு நானும் எங்கள் அண்ணனும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எப்போதுமே அந்த பணம் கொடுக்குறவர் பேங்க்ல தான் போட்டிருப்பாரு. ஆனால் அன்றைக்கு அவர் கையிலேயே 50,000 ரூபா வச்சிருந்துருக்கிறார். உடனே கொடுத்து விட்டாரு. காலையிலே உடனே போய் பணத்தை கட்டி, ஸ்கூல் லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முந்தின நாள் சாயங்காலம் 6:30-7 மணிக்குள்ளால வண்டியை வெளியே கொண்டு வந்தாச்சு. வண்டியெல்லாம் கிளீன் பண்ணி அடுத்த நாள் ரூட்டுக்கு விட்டாச்சு. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் ஆண்டவரை ரொம்ப வருஷங்களாக பின்பற்றி வருகிறோம். அப்படியா? எங்களுக்கு தெரியாது. உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? சந்தேகம் எப்படி இருக்கு? சந்தேகம் தோமாவை போல யாரை இருக்கிறீங்க? இங்க நாங்கெல்லாம் சந்தேகம்னு இல்லைங்க, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப விசுவாசம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தோமாவை போல சந்தேகம் இருந்தா ஆண்டவர் சொன்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உனக்கு தரிசனமாவார், உனக்கு சந்தேகத்தை தீர்த்து கொள்வார், கடிந்து கொள்ள மாட்டார். நீ எல்லாம் சீசனா இருக்க, யோக்கியதை இல்லை, போயா, அப்படியெல்லாம் துரத்த மாட்டார். அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிருன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. உனக்கு அவிசுவாசத்தை நீக்கிடுவார். இயேசு சீசர்களை பார்த்து சொன்னதான் சொல்லிட்டு நிற்கிறேன். இங்க சீசர்களா யாரா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கும் சொல்றார். நீங்க இயேசுவை தானே பின்பற்றுறீங்க, அவர் விருப்பம் தானே செய்கிறீங்க, அவர் சித்தம் தானே செய்கிறீங்க. இயேசுக்கு சீசர்களா இருக்க விரும்புறீங்களா? அப்ப சந்தேகப்படாம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு கேளுங்க, அவர் தருவார். ஹல்லேலூயா.
கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஹல்லேலூயா. சந்தேகம் போச்சா? உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் போச்சு, உங்களுக்கு விசுவாசம் பெருகிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை படிச்சீங்கன்னா ஆண்டவர் இயேசு ஜனங்களை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஜனங்களெல்லாம் திரளான ஜனங்களை காண்கிறார். மேய்ப்பனல்லாத ஆடுகளை போல அவங்க எல்லாம் அலைமோதிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மனதுருக்கிறார். சீசர்களை பார்த்து சொல்றாரு, 37ஆம் வசனம், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா. சீசர்களை பார்த்து சொல்றார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஹல்லேலூயா. அறுப்பு மிகுதி, அறுவடை மிகுதி, ஆளோ இல்லை. சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். இவங்க வந்துட்டாங்க, இவங்க எஜமானுடைய விருப்பத்தின்படி அறுப்புக்கு வந்தவங்க. அறுப்பு ரொம்ப மிகுதியாக இன்னும் இருக்கிறது, வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்கிறார்கள். அதனால சீசர்களிடத்தில் என்ன சொல்றாரு, எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அறுவடை நாயகன் உங்களை பார்த்து சொல்றாரு, அறுவடை ரொம்ப இருக்குது, வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்கிறாங்க, அதனால எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இதெல்லாம் நாங்களா செய்யணும், நீங்க தான் செய்யணும். சீஷர்களுக்கிட்ட சொல்றாரு, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் கொஞ்சம், அதுக்காக நீங்க கூடுதல் நேரம் வேலை செய்யுங்கன்னு சொல்லல. நீங்க கூடுதல் நேரம் வேலை செய்யுங்க, ஓடி ஆடி உழைச்சிருங்க, ராத்திரி பகலுமா வேலை பாருங்க, அப்படி சொல்லலையே இயேசு கிறிஸ்து. இவங்க அறுப்புக்காக வேலைக்காரர்களாக வந்துட்டாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றார், எஜமானிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அறுவடை நாயகனுக்கு வேலைக்காரனாக வந்தவங்க யாராவது கொடுக்குறீங்களா? நீங்க எல்லாம் சீசர்கள் என்று நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் கூப்பிடுற வேலையில வருவீங்களா? ஆண்டவருக்காக செயல்படுவீங்களா? போமா, வேன் ஊழியத்துக்கு போமா, கிராம ஊழியத்துக்கு போமா? நீங்க வீட்டா இருங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் சமையல் இருக்கு, வீட்டில் கொஞ்சம் பாத்திரம் வளர்க்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாம் படைகளையும் வலைகளையும் விட்டு வந்தவர்கள். இவங்கள்ட்ட தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அறுப்பு மிகுதி. சீசர்கிட்ட தான் சொல்லணும் இதெல்லாம். சும்மா சபைக்கு வர்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி கதைக்கு ஆகுமா? ஆகாது. அவங்க வருவாங்க, கூடுவோம், மாடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். அவர்கள் ஓடியே போய்விடுவார்களே. சீசரிடத்துல தான் சொல்லணும் இதெல்லாம். இங்க யாராவது சீசர்கள் இருக்கிறீங்களா? சீசர்கள் யாராவது வந்திருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள். அப்ப அவங்களுக்கு பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. அதுக்கு வெளிநாட்டு மிஷின் எல்லாம் இப்ப வந்துட்டுல அறுவடைக்கு, அந்த மிஷின் எல்லாம் கதிரத்தான் இருக்கும். ஆத்துமாக்களை அறுவடை பண்ண வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதற்கு இப்ப சீசர்கள் ஒரு வேலை செய்யணுமா? என்ன செய்யணுமா? எல்லாரையும் வீடு வீடா போய் கூப்பிடுங்கள், வாருங்கள், நம்ம எல்லாம் செல்வோம், வாருங்கள். நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, சீசர்களே, எஜமானை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள். ஹல்லேலூயா. எங்க கூட ஊழியத்துக்கு வரது யாருமே இல்லப்பா, நாங்க என்னதான் செய்வோம், நாங்க பாவம் போல இருந்துட்டு, இயேசுவே ஆண்டவரே, ஊழிய பாதையிலும் கொஞ்சம் சோர்வு தான், இல்லை ரொம்ப மனசுக்கு சோர்வு தான். ஒரு புருஷனும் மனைவியுமாக நாம எவ்வளவு தூரம் தான் போக முடியும்? நமக்கு 4 பேர் கூட இருந்தா ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், இல்லையா? ஆமா ஆமா. நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, சீசர்களே, என்ன செய்யுங்க? சீசர்களையா மூப்பர்களையா?
இங்க மூக்குத்தி வச்சவங்களெல்லாம் மூக்குத்திகளும் அல்ல, மூக்குத்தி வைக்காதவர்கள் மூப்பர்களும் அல்ல. மூப்பர்களுக்கு ஒரு தகுதி உண்டு. அது என்ன தகுதி என்று பைபிள் ஸ்டடியில் சொல்லித்தாரு. இப்ப சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்க எல்லாம் எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாங்க எல்லாம் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். எங்க கூட ஊழியம் செய்யறதுக்கு யாரும் இல்லை. யார் வர? எல்லாரும் எனக்கு துணி துவைக்கணும், எனக்கு மாவு இடிக்கணும், எனக்கு விருந்துக்கு போகணும், எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. அப்படியா? எங்க வீட்டுக்கு மட்டும்தான் யாரும் கெஸ்ட் வர்றாங்க இல்லையா? அப்ப என்ன செய்வோம்? நம்ம எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அப்பா சீசர்களே, எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் மனம் தளர வேண்டாம். அறுப்பு மீது இருக்கிறது, வேலையாட்கள் கொஞ்சம் என்பது உண்மைதான். எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதை செய்தா போதும். சீசர்களுக்கு சொன்னதெல்லாம் எங்களுக்கு சொல்லி ஏதாவது ஆகுமா? நீங்க எல்லாம் சீசர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாங்க எல்லாம் எத்தனை வருஷம் விசுவாசி, நீ வருஷத்தை சொல்லி என்ன லாபம்? சில வருஷம் ஆண்டவரை பின்பற்றி இன்னும் ஒரு உண்மை சீசனாக சீசியாக மாறாட்டா வேஸ்ட், மீனிங்லெஸ். இயேசு கிறிஸ்துவோடு பின்பற்ற ஆரம்பித்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாலே அவர் கூப்பிட்ட உடனே படகளையும் வலைகளையும் விட்டு பின்பற்றி விட்டார்கள். அப்படித்தானே? அவங்க தான் சீஷர்கள். இவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், நீங்க ரோட்ல ஓரமா போய் அங்க மண்வெட்டியை தூக்கிட்டு கடப்பாறையை தூக்கிட்டு அங்க வேலைக்கு ஆட்கள் போவாங்க, அவங்கள கூப்பிடுங்க. நம்ம அவங்களுக்கு பாதி பணம் கொடுக்கலாம், அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்கலாம், நம்ம டீ வடை பஜ்ஜி எல்லாம் கொடுக்கலாம். நோ, எஜமானிட்ட வேண்டுங்கப்பா, எஜமானிடத்துல வேண்டுங்க. சீசர்களே, எஜமானிடத்துல வேண்டுங்க. அவரு அறுவடை நாயகன், வேலைக்காரர்களை உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க எல்லாம் வரலாமா? நீங்க வரலாம். ஆண்டவருடைய அழைப்புல உங்களுக்கு இடம் இருக்கா? அழைக்கிறாரா? நீங்களும் வரலாம், நீங்களும் சீசர்களோடு சேர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை எஜமானை நோக்கி கேட்கணும், அப்பதான் தருவாரு. என்ன ஆண்டவரே, இப்படி ஒரு ஊழியம் எனக்கு கூட ஒருத்தருமே இல்லையே, நான் தனிமையாக போறேன், நான் என் மனைவியும் போறோம், என்ன ஊழியம்? எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுப்பா, அவர் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அடுத்து சீசர்களை பார்த்து வேற என்ன சொல்றாரு? அது பைபிளை படிச்சு பார்ப்போமே. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கும் பொழுது சீசர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு தான் சிலுவையில் அறையப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட போகிறதை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றின எல்லாரும் பார்த்து, அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காள பெருங்குடி மக்களே, நான் ஒரு நாளில் சிலுவையில் அறையுண்டு உங்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர் கொடுக்க போறேன் என்று இயேசுநாதர் சொல்லவில்லை. அவரை பின்பற்றி வந்த மக்களுக்குத்தான் அவர் அடைய போகிற பாடுகளை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு எல்லார்ட்டையும் அவர் அடைய போகிற சிலுவை பாடு மரணத்தை சொல்லவில்லை. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களாக இருக்கும் பட்சத்தில் நமது வாழ்வில் நாம் அடைகிற இன்னல்கள், துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்களை எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அத்தா, மாமா, சித்தப்பா, நான் என்ன பாடுபடுறேன் தெரியுமா, நான் என்ன கஷ்டப்படுறேன், இன்னும் கடைசியில பேசுனா இருக்கா, நான் உயிரையே விடணுமா, அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படியா? இது என்னப்பா, இது என்ன, ஒண்ணுமே புரிய முடியலையே. இயேசு கிறிஸ்து சொன்ன வேளையில பேதுருக்கே புரியல. பேதுருக்கு ரொம்ப வருத்தம் வந்து போச்சு. பேதுருக்கு சகிக்க முடியல. இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல தான் இதெல்லாம் சொல்றார். ஊழிய பாதையிலே நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் உண்மை சீஷியாக யாரா இருந்தா சொல்லலாம். பட் டு மை நாலேஜ் தேர் இஸ் none here. உண்மை சீஷியாக யாரா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்கன்னா ஊழிய பாதையிலே உள்ள இன்னல்கள், துன்பங்கள், பாடுகளை சொல்லலாம். அப்படி இல்லாதவங்களோட சொல்லக்கூடாதான். சீசர்களிடத்திலே ஆண்டவர் சொல்றார், வேற எல்லார்ட்டையும் சொல்லல. அங்க ஒருத்தன் பேய் பிடிச்சவன் வந்திருக்கிறான், இங்க நீர்க்கோவை வியாதி பிடித்தவன் வந்திருக்கிறான், அங்க ஒரு குஷ்டரோகி வந்திருக்கிறான்,
இந்த சூம்பின கையோட வந்திருக்கிறான். அவர்கிட்டயா சொல்றாரு? இந்த ஆண்டவர் ஏன் இந்த செய்தியை சொல்ல சொன்னார் என்று நான் அறியேன் பராபரனே. சீஷரிடத்துல தான் சொல்றார். எங்கள்கிட்ட அதுதான் சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு பாடுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் உங்கள்கிட்ட சொல்லல. கேட்டீங்களா? சீசர்கள் யாராவது இருந்தா சொல்லலாம். யாராவது சீசர்கள் இருக்கிறார்களா? இங்க கொஞ்சம் பார்ப்போமா? இந்த பக்கம் யாரு சீசனோ யாரு சீசியோ ஆண்டவருக்கு தான் தெரியும்ப்பா. யாமறியோம் பராபரனே. இயேசு கிறிஸ்து எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தாரு. ஊழிய பாதையிலே இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீஷனே, உன்னுடைய கஷ்டத்தை ஆகிலும் உன்னுடைய நஷ்டத்தை ஆகிலும் துன்பத்தை ஆகிலும் பிசாசு பிடித்தவனிடத்திலேயோ நோய் பிடித்தவனிடத்திலேயோ தூஷிக்கிறவனிடத்திலேயோ உன்னை கிறிஸ்துவை விட்டு தூரம் போக்குறவனிடத்திலேயோ சொல்லாத. உனக்கு தரிசனம் நஷ்டப்பட்டு போயிடும். நீ ஒரு உண்மை சீஷனாக கடைசி மட்டும் விளங்க முடியாமல் போய்விடும். ஆண்டவர் சித்தம் நிறைவேறுவதற்கு நீ ஒரு இடையூறு பண்ணுகிறவனாய் மாறிவிடாமல் இருக்க வேண்டுமானால் உண்மை சீஷனாக இருப்பாயா? உண்மை சீஷனா இருந்தால் ஆண்டவர் மனந்திறந்து உங்களோடு சொல்லிவிடுவார். நான் சில தேவ மனிதர்களை அறிவேன். அவர்கள் புஸ்தகத்தில் எழுதுவாங்க, மனம் திறந்து உங்களோடு. இந்த புஸ்தகத்தை நீங்கள் படித்த பிறகு 50 பேருக்கு வாசிக்க கொடுங்கள், மனம் திறந்து உங்களோடு. அடுத்து இன்னொரு ஊழியக்காரர் அவர் எழுதியிருந்தாரு, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவர் கிருபையே. ஒரு நல்ல தேவ மனுஷன். அவர் நல்ல ராகத்தில் பாடுறாரு. எனக்கு பாட முடியல. அவர் பாட்டு புஸ்தகத்தில் அவருக்கு உடம்புக்கு சரியில்லை, அவருக்கு உடம்புக்கு முடியல, அவருக்காக ஜோம் பண்ணுங்கன்னு அவர் எழுதியிருந்தார். பல நீண்ட ஆண்டுகள் ஆண்டவரை பின்பற்றின மக்கள் எல்லாம் ஜோம் பண்ணாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பல ஆண்டுகள் அவரை வைத்து ஊழியம் செய்தார். இப்பொழுது அவரிடம் சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் அப்படி எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடத்தில்னா மனம் திறந்து அவருடைய போகிற பாடுகளை குறித்து சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. எல்லார்கிட்டையும் எல்லாம் சொன்னால் சரி வராது, சரிப்பட்டு வராது. நமக்கு மனதளர்ச்சி வந்துடும், மன சோர்வு வந்துடும். கேட்டீங்களா? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே என்று ஆண்டவர் சபைக்கு சொல்கிறார். சாதுத்தான் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், முடிவுரைந்து உண்மையாயிரு ஜீவ கிரீடத்தை பெறுவாய். ஹல்லேலூயா. சீசர்களிடத்துல ஆண்டவர் சொன்னார, எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது, எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. எங்கள்கிட்ட எல்லாம் நீங்க எதையுமே சொல்றது இல்லையே, நீங்க சீஷர்கள் தானா, சீசனா, சிஷியா அப்படியா? அப்ப சொல்லுவோமே, உங்கள்கிட்டையும் சொல்லுவோம். நான் தான் முதலே கேட்கிறேனே, சீசர்கள் யாரெல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க? சீசர்கள் வந்திருக்கிறாங்களா? அவர்கள் வந்திருக்கிறார்கள். கரெக்ட். மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று இயேசு அவருடைய சீஷர்களிடத்தில் தான் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு வேற என்ன சொன்னாரு இயேசுநாதர் சீசர்களிடத்தில்? அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றாரு? இதை சொல்ற வேளையில பேதுருக்கு குழப்பம் வந்துட்டுன்னு சொன்னேன்ல. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை அவருக்கு ஒரு தடுமாற்றம். இயேசுவை தனியா கூட்டிட்டு போய் ஆண்டவர் இயேசுவை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அவனுக்கு இப்படியெல்லாம் நேரிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு பேதுருவை கடிந்து கொண்டு விட்டார். எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்றார். Jesus was rebuking Peter. ஏன்? பிதாவினுடைய சித்தம் செய்வதற்கு மனதை கரைக்கும்படியாக, திசை திருப்பும்படியாக இப்படி பேசுகிறார் பேதுரு. ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து ஜீவனை விட போறதை பற்றி சொல்ற வேளையில அதை புரிந்து கொண்டவராய், ஏற்றுக்கொண்டவராய், தன்னுடைய பகுதியில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்காம இவர் ஒரு சந்தர்ப்பத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லி இருக்கிறார், காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றுவேன் சொன்னார், உண்மைதான். ஆனா இந்த இடத்துல உனக்கு இப்படி நேரிடக்கூடாதுன்னு சொல்றார். இவர் நல்ல சீஷன் தான். அவர் மனுஷிகமாக மாம்ச பிரகாரமாக இப்படி சொல்றாரு, அப்படி யோசிக்கிறார், அப்படி பேசுறாரு. அது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவர் இயேசு சென்ற பாதையிலே நம்மும் செல்லணும்.
அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் குறிப்பிடுகிறார், அவரோடு பாடுகளை சகித்தால் ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. கஷ்டம், நஷ்டம், கண்ணீர், வேதனை, வருத்தம், துன்பம் இந்த பாதையில் இருக்கிறது உண்மை. ஆளுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையின் குளங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கே இந்த பாடானா, நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் இயேசுவே, உமக்கு ஒன்றும் வரக்கூடாது. இயேசுநாதருக்கு வராட்டா நமக்கு வராதில்ல. இயேசுநாதருக்கே சிலுவைன்னா நமக்கும் உண்டா? நமக்கும் சிலுவை இருக்குதான். நமக்கும் தந்திருக்கிற சிலுவையை தூக்கிட்டு தான் இயேசுநாதரை பின்பற்றணுமா? இயேசுநாதர் பாடுபட போறதை பற்றி சொன்ன வேளையில் பேதுருக்கு அவர்கிட்ட வச்சிருந்த அன்பினால பொறுக்க முடியல. உமக்கெல்லாம் இப்படி நேரிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறது ரைட்டு, ஆனா இயேசுநாதர் பாடுபட போகிறார் என்பதை தடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு சில கஷ்டங்கள், துன்பங்கள், பாதிப்புகள் வரவில்லை. ஆனாலும் உங்களுக்கெல்லாம் இப்படி வரக்கூடாது, உங்களுக்கெல்லாம் இப்படி வரக்கூடாது பிரதர், பிரதர், உங்களுக்கெல்லாம் இப்படி வரக்கூடாது. ஆண்டவர் அனுமதித்து தான் உங்களுக்கு வருகிறது. பிதாவின் சித்தம் செய்யத்தான் தேவமைந்தன் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம், இயேசு தேவமைந்தன் சிலுவை சுமந்து பாடு சகித்து சிலுவையில உயிரை விடணும். அதுதான் பிதாவின் சித்தம். இப்ப இவர் அன்பினால இடையில போய் நிற்கிறாராம். உமக்கு இப்படி எல்லாம் நேரிடக்கூடாது. உண்மை சீஷரே, ஆண்டவருக்கு பாடு, சிலுவை, உத்திரவம், நிந்தை, வேதனை எல்லாம் வந்தது. அவரை பின்பற்றுற நமக்கும் அப்படி வரும் வரும் வரும். அதெல்லாம் வரக்கூடாது. ஐயோ, உங்களுக்கு எல்லாம் அப்படி வரக்கூடாதுங்க, எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்படியா? ஆண்டவர் வரும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமா, ஈர்த்தெழுந்த கிறிஸ்து பேதுருவிட்ட கேட்டார், யோனாவின் குமாரனே ஆகிய சீமோனே, இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் என்றெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து ஆறுதல் தேர்தல் எல்லாம் சொல்லி தைரியப்படுத்தி, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, அப்புறம் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படி சொல்லி முடிச்ச பிறகு திரும்ப ஒரு ஆசீர்வாதம் சொன்னார். அது உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு விஷயம் அங்க இருக்கு. அது என்னது? யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ இளவயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை ஒருத்தன் கூட்டிட்டு போவான்னு சொல்றாரு. உனக்கு இந்த பாடெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு நாள் பேதுரு கடிந்து கொண்டாரு. இயேசுநாதர் அந்த பாதையின் வழியாய் கடந்து சென்று ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பேதுருக்கு தரிசனமாகி பேதுருக்கிட்ட கேட்டாரு, அன்பா இருக்கிறியா? ஆமா அன்பா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? சொன்ன பிறகு என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக. பிறகு என்ன சொல்றாரு? நீ இளவயதுள்ளவனாய் இருக்கும் போது உன்னை நீ அறை கட்டி கொண்டு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டுவான். ஆண்டவரே, அன்றைக்கு உமக்கு இப்படி ஒண்ணு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். உயிர் தெழுந்த இயேசுவே, எனக்கு இப்படி இன்னைக்கு சொல்றீரா? ஐயோ இயேசுவே, கவலைப்படாத. அந்த ஏழையில உனக்கு பலன் தருவார், கிருபை தருவார். ஹல்லேலூயா. இளவயதா இருக்கிற வேளையில நாங்கள் ஓடி சாடி எல்லாம் நடந்தோமே, திரிந்தோமே. இப்ப வயசாக எங்களால் அந்த அளவுக்கு ஓட முடியலையா? ஆண்டவரே, எங்களுக்கு இப்படி எல்லாம் நேரிடக்கூடாதுன்னு நாங்களும் நினைச்சிட்டு தானே இருந்தோம். ஆனால் இப்படி நேரிடுகிறது, நாங்கள் என்ன செய்வோம் சுவாமி? தைரியமா இரு, பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு துணையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்துவார், உனக்கு சகாயம் பண்ணுவார், அவருடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நேராக அறையப்பட்டு மரித்தார் இல்லையா? ஆனா பேதுரு எப்படி மரித்தார் தெரியுமா? அவரை சிலுவையில் அறைய போனாங்க. அப்போ அவர் சொன்னாரு,
என்னுடைய எஜமானை நேராக சிலுவையில் அறைந்தாங்க. எனக்கு அந்த தகுதி இல்லை. என்னை தலையை கீழே வச்சு காலை மேலே வச்சு அறையுங்கன்னு சொன்னார். அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவர் சிலுவையில் அறைய கூடியிருந்தவங்க அவரை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கெல்லாம் இப்படி வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இப்போ ஆனால் எனக்கு வந்திருக்கேன், நான் இப்போ என்ன செய்வேன் சுவாமி? ஆண்டவருக்கு வந்தது போல உனக்கும் வரலாம். கவலைப்படாதே, கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீ. ஹல்லேலூயா. கவலைப்படாத. ஆண்டவர் இயேசு சென்ற பாதையில் செல்ல அவர் பலன் தருவார், கிருபை தருவார், ஒத்தாசை பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கே இவ்வளவு பாடானா நமக்கெல்லாம் எவ்வளவு பாடு இருக்கோ. ஆண்டவரே, நான் என்ன செய்வேனோ, எனக்கு என்ன செய்ய முடியும்? அவர் உன்னை பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார், நீதியின் வலன்கரத்தினால் உன்னை தாங்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை உன்னோடு இருக்கும். நீ இப்போ ஒன்றும் பயப்படாத. ஆண்டவர் இயேசு பாடு சகித்து ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, மனம் தடுமாற வேண்டாம். ஆண்டோட்ட வச்சிருக்கிற அன்பினால, அப்பா மகனே, நான் உன்னிடத்தில் வைத்திருக்கிற அன்பினால் ஊழிய பாதையிலே உனக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாதப்பா. மகளே, ஊழிய பாதையிலே உனக்கு எந்த கஷ்டம் வந்து கூட விடக்கூடாது. மகளே, நீ உண்மை சீஷனாயிருந்தால், நீ ஆண்டவரை உன்னுடைய மகனை பார்க்கலும் மகளை பார்க்கலும் அதிகமாக நேசிக்கிற நபராய் இருந்தால், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவர் கிருபை உன்னோடு இருக்கும் என்று தைரியப்படுத்து. ஹல்லேலூயா. ஊழிய பாதையில் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க, நஷ்டப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. எத்தனையோ பேர் சீக்கிரமா செத்து போயிடுறாங்க. எங்கே போனாங்களா? செத்து சுடுகாட்டுக்கா போனாங்க? பரலோகத்துக்கு போயிருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. பேதுருவை போல எப்படி ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கிற அன்பினால ஆண்டவர் பாட அனுபவிக்க கூடாது. நான் என் பிள்ளைங்கள்ட்ட வச்சிருக்கிற அன்பினால அவங்க கொஞ்சம் கஷ்டமும் படக்கூடாது. அவங்க மெழுக்கா வாழணும். மெழுக்காயெல்லாம் வாழ முடியாது. ஆண்டவருக்காக பாடு அனுபவிக்கணும், பாடு சகிக்கணும். அதான் உண்மை சீஷன். ஹல்லேலூயா. பேதுருக்கு இயேசுவிடத்தில் வச்ச அன்பினால நமக்கும் அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு இருக்குதப்பா. ஆண்டவருக்கு பிறகுதான் மீதி அன்பு. ஆண்டவருடைய சித்தம் தான் முதலாவது. ஆண்டவர் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அடுத்து சீசர்களை பார்த்து ஒன்று சொல்றாரு. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சீசர்களே என்ன சொல்றாரு? லூக்கா 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அங்க என்ன இருக்கு? வசனம் இருக்கு. என்ன சொல்றாரு பாருங்க. இடரல்கள், சீசர்களை பார்த்து சொல்றாரு, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். இடர்கள் வருமா? அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறதை பார்க்க அவனுடைய கழுத்தில் இயந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நிலமாக இருக்கும். சீசர்களை பார்த்து சொல்றாரு, இடர்கள் வராமல் போகிறது கூடாத காரியம். இடர்கள் வருந்தா அவைகள் எவனால் வருகிறதோ. சீசர்களிடத்தில் ஒரு எச்சரிப்பை சொல்லி வச்சிருக்கிறார். இடர்கள் எவனால வருதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்லி கொடுக்கிறார். இடர்கள் வருமா? இடர்கள் வரும். ஆனா எவனால வருதோ அவனுக்கு என்ன ஐயோன்னு சொல்றார். சீசர்களுக்கு முன்முச்சரிக்கையாக ஒரு தைரியம் சொல்லி வைக்கிறார். இடர்கள் வருவது அவசியம். ஆனா எவனால வருதோ அவனுக்கு ஐயோ. அந்த நேரத்தில் அங்க ஒரு கூட்டாளி இருந்திருக்கிறான். யூதாஸ் காரியத்தை அங்க கூட உண்டு. இயேசு கிறிஸ்து பாடு சேர்க்கிறத பற்றி சொன்னாலே பேதுரு கடிந்து கொண்டார்.
இங்க இடலை பற்றி சொல்றாங்களே, அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். யாரது? யாரு? உங்க ஃப்ரெண்டா? யூதாஸ் காரியத்துக்கு யாருக்கெல்லாம் ஃப்ரெண்டு? கை தூக்கி காட்டுங்க. யூதாஸ் காரியத்துக்கு யாருக்கெல்லாம் ஃப்ரெண்டு? கமான். யாருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்? இல்லையா? யாருக்கு பேக்கு? யாருக்கு பேக்? யூதாஸுக்கு பேக் யார் வச்சிருக்கிறா? யூதாஸுக்கு பேக் யார் வச்சிருக்கிறா? யார்கிட்ட இல்லையா? யார்கிட்ட இல்லையா? ஏசுனாருக்கு பணப்பையை யார் வச்சிருக்கிறா? கமான். ஏசுனாருக்கு பணப்பையை யார் வச்சிருக்கிறா? யாரா வச்சிருக்கிறீங்களா? கை தூக்குங்க. ஏசுனாருக்கு பணப்பை இல்லையா? அவரோரு பணப்பையை அவரோரு வச்சுக்கிடுங்க. நீங்க ஏசுனாருக்கு பணப்பையை தூக்கிட்டு பணாசை பிடிச்சி யூதாசா மாறிடாதுங்க. இடர்கள் வர்றது அவசியம். எவனால வருதோ ஐயோன்னு சொல்லி வச்சிருந்தாரு. அங்க யூதாசும் கூட உண்டு. யூதாசு பணத்துல குறியா இருந்துட்டு இருக்கிறான். எப்படா இயேசுவை காட்டி கொடுக்கலாம், எப்ப கவுத்தி விடலாம், அவனும் ஒரு திட்டம், சந்திட்டம் வகுத்துட்டு தான் இருக்கிறான். பிரதான ஆசாரியரோடு வேதவரோடு போக்குமரத்துமா இருக்கிறான். உறவும் துறவும் அங்க இருக்குது. இடர்கள் வந்தது அவனால தான் வந்தது. பிறகு அவன் ஆண்டு கொண்டு கொடல் செலுத்தி செத்தான். அவ்வளவுதான். இடர்கள் வர்றது அவசியம் தானா? தேவகுமாரன் இயேசு ஒரு நாளில் காட்டி கொடுக்கப்பட போகிறார், அது உண்மை. அதுக்காகத்தான் உலகத்துக்கே வந்தார். ஆனா எவனால வருது? அங்க ஒரு சீஷனால வருதான். இயேசுவே ஒரு சீஷனால வருதான்ப்பா. பெருங்கூட்டமான மக்கள் ஒருத்தனாலே வரலையா? பல நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தேவ மனுஷன் சபையில சொன்னதை எனக்கு நினைவு இருக்கிறது. அவர் சபையிலும் சொன்னார், என்னிடத்திலும் சொன்னார். இடர்கள் வர்றது அவுசுவாசியினால வராதான். கேட்டீங்களா? அவுசுவாசியினால வராதான், ஆர்எஸ்எஸ் காரனால வராதான், சிவசேனை இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத்து வஜ்ரங்களால வராதான். இயேசு கிறிஸ்துவ கூட இருக்கிற சீசனா போல ஒருத்தனால வருமா? அது என்ன? அதான் இது. எப்படி பணப்பைய தூக்கிட்டு நடந்தல்ல, அவனுக்கு பண ஆசை. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அவன் அங்குமா போக்குவரத்து வச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு நல்ல கூட்டாய்மை, அவனுக்கு இயேசுநாதருக்கு கூட்டாய்மை, ஃபெலோஷிப் உண்டு. ஃபெலோஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபெலோஷிப் ஆஃப் த டிசைபிள்ஸ், சீஷருடைய ஐக்கியமும் அங்கே ஒரு பக்கம். அவங்க ஃபெலோஷிப் ஆஃப் த பாரிசீஸ், சீஃப் பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர் வரிசையும் அவர்களோடும் ஒரு உறவு. எல்லா உறவும் வேண்டாமா? நமக்கு கூட பிறந்தவங்க வேண்டாமா? தெரிஞ்சவங்க வேண்டாமா? எல்லாரும் வேண்டாமா? எல்லாரும் வேணும் இல்லையா? வேணும் 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 வேணுமா? யோவான் அருமையா சொன்னார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். இடர்கள் வர்றது அவசியம். எவனால வருதோ அவனுக்கு ஐயோன்னு சொன்னார். யாரை பார்த்து? இயேசுனார் சொன்னார். திரளான ஜனங்களை நோக்கி இயேசு சொன்னார். அப்படி இல்லப்பா, பைபிளை படிச்சுப்பார். சீசர்களை பார்த்து சொன்னார். ஏன்னா அங்க ஒரு கூட்டாளி இருக்கிறான், சாத்தானுக்கு கூட்டாளி. அவன் சாத்தானுக்கும் கூட்டாளியோ பொண்ண போல, அவன் இயேசுனாருக்கும் கூட்டாளியோ. தம்பி, எப்படி இடர்கள் வருவது அவசியம். ஏன் இயேசுனார் எல்லாரும் வச்சு சொல்லியிருக்க கூடாதா? அப்ப அது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அங்க ஒருத்தன் இருக்கிறான், உங்களுக்குள் ஒருவன் பிசாசா இருக்கிறான். ஆண்டவர் சரியா சொன்னார்ல. யார குறிப்பிட்டு சொன்னாரு? அந்த சாத்தான் புகுந்த யூதாச வச்சுதான் சொல்றாரு. அவருக்கு பயம் ஒண்ணும் இல்லை. இயேசுநாதருக்கு பயந்து 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 மூடி மறைச்சு என்ன பண்றது? சொல்லித்தானே ஆகணும். என்னைக்கா ஒரு நாள் சொல்லிடுவோம். அப்படியே உள்ள உடைந்து அப்படி மனசு விட்டு சொல்லிட்டார. அவரு சொல்ல வேண்டியதை முறையா அழகா சொல்லிவிட்டார். சீசர்களை பார்த்துதான் அண்ணா சொல்றாரு, இடர்கள் வர்றது அவசியம். தம்பி, இடர்கள் வர்றது அவசியம்தான், அது தேவைதான். எவனால வருதோ அவருக்கு ஐயோப்பா. அவன் 4 கொண்டு குடல் சிறந்து செத்தாயினாக பைபிள்ல இருக்கு. பார்த்துப்பா. செத்த பிறகு ஏதாவது மரத்துல எங்கேயும் தொங்கிட்டு நிற்காம, அந்த வாயப்பழந்து நிற்காம, இல்லைன்னா சுடுகாட்டில் அங்கே ஒன்று கொளுத்திட்டு இருக்காம. இடர்கள் வர்றது நல்லதுதான். பார்த்துக்க தம்பி, இடர்கள் வர்றது ரொம்ப நல்லது தானா? பைபிள்ல இருக்கு. இயேசுநாதர் சீசர்கிட்ட சொல்றாங்க, எவனால வருதோ உனக்கு ஐயோ. உனக்கு கழுத்தில் என்ன செய்யணுமா? எந்திரக்கல் இருக்குல்ல, மைஸ்ட்ரோ எந்திரக்கல்னா மாவு திரிப்பாங்கல்ல அந்த காலத்துல. திரி மாவே திரி, உளுந்தே திரி, மாவு கல்லு தெரியாத எந்திரக்கல்னா அதுதான். அதை கழுத்துல கட்டி
சமுத்திரத்துக்கு ஆழத்தில் அவனை கொண்டு போடணுமா. அதுதான் அவனுக்கு சுலபமான தண்டனை. இயேசுவே இப்படியெல்லாம் இருக்கா? இப்படியெல்லாம் இருக்கு, பைபிளில் இருக்கு. இயேசுநாதர் சீசர்லத்தில் சொன்னது தான் நான் சொல்லிக்கிட்டே நிற்கிறேன். இது பிடிச்சிருக்கா இந்த சத்தியம்? இந்த சத்தியம் கொஞ்சம் சுமாராக பிடிக்குது. சுமாராக பிடிக்குதா? நல்லாவே பிடிக்கட்டுமே. அந்த வேலையை நான் செய்கிறது இல்லைப்பா. என்னால் ஒரு இடரல் வரக்கூடாது. என்னுடைய குடும்பத்துக்கோ, நான் ஆராதிக்கிற சபைக்கோ, நான் வாழும் பகுதி மக்களுக்கோ, இந்த தேசத்துக்கோ நான் ஒரு இடரலாக இருக்க மாட்டேன். ஆளுகின்ற கட்சிக்கோ நான் ஒரு இடரலாக இருக்க மாட்டேன். என்ன ஆட்சி செய்கிறாங்க? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரண்டை நிறுத்திக்கிறாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு இழிச்சவாயா? கிராம மக்களுக்கு ஓட்டை வாங்கிட்டு இவங்க நம்ம இப்படி ஓட்டி பார்க்குறாங்க. மனுஷன் நிம்மதியாக தூங்க முடியுதா? என்ன கஷ்டமாக இருக்கும். என்ன கஷ்டமோ என்ன நஷ்டமோ ஆண்டவராலே அதிகாரிகள், ராஜாக்கள், பிரபுக்கள் ஆளுகை செய்கிறார்கள். அரசாங்கத்துக்கு இடலாக நம்ம செய்ய மாட்டோம். எங்களோ சிந்தாபாத் அம்மா ஒளிக சொல்ல மாட்டோம். அவங்கள ஆளுகையில உட்கார பண்ணும்படி தேவன் சித்தம் கொண்டார். ஜீவனுள்ள தேவன் வைத்திருக்கிறார். அம்மாவின் ஆட்சி அவர்கள் ஆட்சி காலம் முடியும் மட்டும் நீடிக்கட்டும், தொடரட்டும். ஆமே. அல்லேலூயா. இடரல் உண்டு பண்ணக்கூடாது. கட்சி ஆளுகிறவர்களுக்கு இடரல் பண்ணக்கூடாது. நாங்கள் பஸ்ஸை உடைத்து விடுவோம், நாங்கள் கட்டிடங்களை நொறுக்கி விடுவோம், தீ கொளுத்தி விடுவோம். உனக்கு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போ மரியாதையா. அரசாங்கத்துக்கு இடரல் உண்டு பண்ணக்கூடாது. அதிகாரிகளுக்கு இடரல் உண்டு பண்ணக்கூடாது. உனக்கு அவ்வளவு மீச முளைச்சவன்னா, அவ்வளவு பெரிய கௌரவம் உள்ள ஆளுன்னா, உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன்னா, இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ கொஞ்சம் கர்வம் பண்ணி பாரு. கொஞ்சம் அப்படியே பந்தோபஸ்தாக கூட்டிட்டு அப்படியே திருச்சியில் கொண்டு வச்சு 15 நாள் சட்னி சாம்பார் தந்து உன்னை வழி அனுப்பி வைப்பாங்கல்ல. போயேன், அவனுக்கு தெம்பு இருக்குல்ல. இடரல் உண்டு பண்ணக்கூடாது. அதிகாரிகள் பணிபுரிவதற்கு இடரல் உண்டு பண்ணக்கூடாது. உனக்கு ஐயோ, உனக்கு கேடு, உனக்கு நஷ்டம். அது என்ன கூட உள்ள எல்லாரும் சேர்ந்து இங்கெல்லாம் சிந்தாபாத்து போட்டால் நான் என்ன செய்கிறேன்? நான் ஒதுங்கி போயிடுவேன். நான் சேர மாட்டேன். எங்கள் அண்ணன் காலேஜில் ஒர்க் பண்ணுற வேலையில், அரசு ஆடவர் கல்லூரியில் ஒர்க் பண்ணுற வேலையில் அவங்க யூனியனில் இருந்து எல்லாரும் சேர்ந்து இங்களா சிந்தாபாத்து போட்டு எங்கள் அண்ணனையும் தட்டி கொண்டு போயிட்டாங்க. 15 நாள் திருச்சியில் போயிட்டு வந்த பிறகுல தெரியும். சாவு மட்டும் இனிமேல் எந்த பயிருக்கு யூனியன்லேயும் நான் வரமாட்டேன். நீங்கள் எவன் எக்கேடு கட்டுப்போம், செத்தாலும் சரி பிழைச்சாலும் சரி, எனக்கு இன்க்ரிமெண்ட் தந்தாலும் சரி, ப்ரொமோஷன் தந்தாலும் சரி, தராட்டாலும் சரி, நான் வரமாட்டேன். போகவே இல்லை. கடைசி மட்டும் எந்த யூனியன்லையும் அவர் கிடையாது. ராஜா டேவிட் என்கிற தேவ மனுஷன் பரிசுத்தமா, அவர் ஏன் ஜெயிலில் போயினார் தெரியுமா? உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்க, கொஞ்சம் புரிஞ்சிக்க. அவர் அப்பாவி தேவ மனுஷன், ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை பின்பற்றி வந்தவர். அவர் யூனியன் சேர்மேன். அப்பா தம்பி, அவர் யூனியன் சேர்மேன். அங்கே 2 பெரிய அதிகாரிகளை இவருடைய யூனியனில் உள்ளவருங்க, இவர் போகாத நாளில் அங்கே ஃபேக்ட்ரியில் மெயின் கேட்டில் ரூமில் உள்ளே போட்டு 2 பெரிய அதிகாரிகளை கொளுத்திட்டானுங்க. அதனால தண்டனை யாருக்கு வந்தது? யூனியன் சேர்மேன். யாரையா? அவனுக்கு ஆயுள் தண்டனை போடுல. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வருத்தம், எவ்வளவு துக்கம். ஏன்? யூனியன்ல இடரல் உண்டு பண்ணக்கூடாது. அரசாங்கத்துக்கு இடரல் உண்டு பண்ணக்கூடாது. நீ படிக்கிற பள்ளியில இடரல் உண்டு பண்ணக்கூடாது. காலேஜில் ஸ்ட்ரைக் பண்ண போறோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து. அப்படியா? யாரெல்லாம்? வீராங்கனைகள். யாரெல்லாம்? மீச முளைக்காத வீராங்கனைகள் நாங்கள் எல்லாம் எங்களா சிந்தாபாத் போட போறோம். நாசமா போறதுக்கு உனக்கு நேரம் ஆகி போச்சு. இடரல் உண்டு பண்ணக்கூடாது. உன்னால அமைதியா நல்லொழுக்கமா படிக்க முடியுதா படி, இல்லையா அன்னைக்கு போகாத, லீவை போடு, வீட்டில் உடந்து உறங்கு. நான் படித்த காலேஜ்லேயும் ஸ்ட்ரைக் பண்ணானுங்க. அவங்க கேண்டீனை தீ வச்சுட்டானுங்க. காலேஜ் பில்டிங்கில் உள்ள கண்ணாடியெல்லாம் அடித்து நொறுக்கி போட்டானுங்க. எல்லாம் நொறுக்கி தூளாக்கி போட்டானுங்க. ஐயோ, எவ்வளோ ரூபாய் நஷ்டம். நான் எந்த பயிலுக்கு ஸ்ட்ரைக்லையும் சேரல. நான் ஒதுங்கி நடந்தேன். எனக்கு எந்த தண்டனையும் வரவில்லை, எனக்கு எந்த கேடும் வரவில்லை. ஆமா, இடரல் உண்டு பண்ணக்கூடிய விஷயத்தில் சேராத. இடரல் வரக்கூடிய விஷயத்தில் சேராத, ஸ்ட்ரைக்கில் சேராத. எங்க மாமா பெரிய வக்கீலாக்கம், எங்க மாமா எஸ்பி. அப்படியா? நாங்கள் இடரலுக்கு எதுவாக எதுலேயும் சேர மாட்டோம். நாங்கள் அமைதியா
எங்க காரியத்தை பார்த்து அமைதியா வாழ்வோம். இடரல் உண்டு பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா. நாங்க இருக்கிற குடும்பத்துக்குமே ஒரு இடரல் இல்லாம நாங்க நடந்துக்கணும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கௌரவம் குறைக்கு நாங்க ஒண்ணு செய்ய மாட்டோம். எங்க அப்பா அம்மா தலைமுறையினருக்கு ஏதுவாக இடர் உண்டு பண்ணும்படியாக ஒரு காரியம் நாங்கள் செய்ய மாட்டோம். திருட மாட்டோம். எந்த பயிர கூட ஓட மாட்டோம். எந்த பொண்ணை இழுத்துட்டு ஓட மாட்டோம். எங்க குடும்பத்துக்கு நாங்கள் இடரல் பண்ண மாட்டோம். எங்க குடும்பத்தின் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நாங்கள் கட்டி காப்போம். தேவ சபைக்கு இடரல் உண்டு பண்ணுனா அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு நாங்க எல்லாருடையும் சொல்லுவோம், உன்னுடைய சாவு நாட்களை எண்ணிக்கொள். உன்னுடைய நாட்கள் கணக்கிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய நாட்கள் குறைந்து போகும். தேவ சபைக்கு இடர் பண்ணி ஒரு பயம் உட்பட்டது கிடையாது தம்பி. தேவ சபைக்கு இடர் உண்டு பண்ணி நீடித்த ஆயுளோடு எவரும் வாழ்ந்தது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய சபைக்கு இடர் பண்ணி எந்த மீச கொம்பனோ, எந்த மொழுக்க மண்டையோ, எந்த டைமண்டையோ, எந்த வாட்டப்பல்லோ, எந்த தடியனோ உருப்பட்டது கிடையாதுப்பா. தேவனுடைய சபைக்கு இடம் உண்டு பண்ணுவாயானால் கர்த்தருடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். இந்த பூமியிலிருந்து உன்னுடைய நாட்கள் குறைந்து போம். உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து போம். நீ ரொம்ப நாள் வாழ முடியாது. எழுதி வச்சுக்கா. இல்ல உன்ன மெமரி கார்டு இருக்கானா இப்ப ஆன் பண்ணிக்க, ரெக்கார்ட் பண்ணு, போடு, சீடியோ வீடியோ போடு. இடரல் பண்ணிடாத, செத்து போயிருவ. ரொம்ப நாள் வாழ மாட்டேன். நீ தவம் கிடந்தாலும் ரொம்ப நாள் வாழ மாட்டேன். உனக்கு தீராத வியாதி ஏற்படலாம், அகால மரணம் ஏற்படலாம். உன்னுடைய சாவு நாட்கள் நெருங்கி விட்டது என்று அர்த்தம். இடரல் பண்ணிடாத. இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னாரு, யூதாஸ் காரியத்து உனக்கு தான் சொன்னாரு, இடரல் வர்றது அவசியம். எவனால வருதோ, இயேசுநாதர் சிலுவையில உயிரை கொடுக்கும் முன்னால இவன் செத்து போயிட்டான், இவன் குளித்து போயிட்டான், இவனை குடல் சேர்ந்து செத்து போயிட்டாப்பா. கொஞ்சம் பைபிளை தெரிஞ்சுக்கிட்டு தேசத்துக்கு துரோக வேலை பார்க்கக்கூடாது. குடும்பத்துக்கு இடரல் உண்டு பண்ணக்கூடாது. நீ படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கோ காலேஜுக்கோ இடரல் உண்டு பண்ணக்கூடாது. இன்னொரு குடும்பத்துக்கு இடரல் உண்டு பண்ணக்கூடாது. இன்னொரு குடும்பத்துக்கு இடரல் பண்ணக்கூடாது. நீ உண்டு, உனக்கு ஆண்டவர் காட்டும் பாதை உண்டு, அதில் போயிட்டே இருக்கு. சனியங்க செத்த சனியங்க எல்லாம் வந்து சேர்ந்து எங்களுக்கு நிம்மதியாக வாழ வழி இல்லாமல் கிடக்குது. நாங்கள் ஏன் தான் உயிரோடு இருக்கிறோன்னு எங்களுக்கே ஒன்றுமே தெரியுதில்லை. ஓ, நீங்கள் பெரிய பரிசுத்தவாட்டியா? நீ பெரிய பரிசுத்தவானா? அப்படியா? நீ பெரிய பரிசுத்தவா? நீ பெரிய பரிசுத்தவாட்டியா? உன்னில் குற்றமில்லாதவன் கல்லறிய கடவன். நீ எவ்வளோ அயோக்கியமானவன், நீ எவ்வளோ அயோக்கியமானவன் என்று ஆண்டவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இல்லையா? நீ பேசுவதற்கு உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? சொல்லு பார்ப்போம். உன்னை பற்றின காரியங்கள் எல்லாம் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அனைத்தும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? இயேசு கிறிஸ்து சொன்னது சீசரை பார்த்து ஏன் அப்படி சொன்னாரு? நீங்க எல்லாம் சீசர்கள், யூ ஆர் ஆல் மை டிசைபிள்ஸ். நீங்க இடலுக்கு ஏதுவாக வாழக்கூடாது. நீங்க இயேசுநாதரை பின்பற்றி வர்றீங்கல்ல, அங்க ஒரு ஸ்ட்ரைக்கில் பஸ்ல கல்லறியக்கூடாது, அங்க தீ வைக்கக்கூடாது. அந்த தோட்டத்துக்கு நாங்க தாங்க தீ வச்சோம். அப்படியா? இடரில் எவனாலே வந்துட்டு போகுது, அது என்னாலே இருக்கக்கூடாது. நான் உண்டு, ஆண்டவர் இயேசு உண்டு. இயேசுவோடு நான் நடப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் பைபிள்ல இருக்கு. அதைத்தான் இப்ப சொல்லி தந்துகிட்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17 முதல் 27 வரை படிச்சீங்கன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு பகல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அங்க 2 சீசர்கள் எம்மா ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க தூக்க முகமாக இல்லை, துக்க முகமாக போயிட்டு இருக்கிறாங்க. 2 சீசர்கள் எம்மா ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னவோ பேசிட்டு போறாங்க. என்ன பேசிட்டு போறாங்களோ, யாரை பத்தி பேசுனாங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இங்க பாருங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? அவங்க என்ன யாரை பத்தி பேசுனாங்க? உன்னை பத்தி பேசுனாங்க, என்ன பத்தி பேசுனாங்களா? அவங்க இயேசு கிறிஸ்து பாடுபட்டு செத்து போயிட்டாருன்ற செய்தியை துக்கத்தோடு பேசிட்டு போறாங்க. அவங்க ரொம்ப வேதனையோடு பேசிட்டு போறாங்க.
அங்க அவங்களுக்கு கூட ஒரு ஆள் சேர்ந்துக்கிட்டது. அது யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அதனால அவர் அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொரு சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன? சீசர்களே, எம்மாவூருக்கு போகிற சீசர்களே, 2 சீசர்களே, நீங்கள் என்ன துக்கமுகமாய் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன? அப்ப கிளையப்பா சொல்கிறார், இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ? இயேசு கேட்கிறார், எவைகள்? அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஐயா, எங்க ஐயா இப்படி நீங்க துக்கமுகாம போறீங்க? சீசர்களே, சீசர்களே, நீங்கள் ஏன் துக்கமுகம் உள்ளவர்களா என்ன பேசிக்கிட்டு போவீங்க? விசுவாசிகளே, சீசர்களே, விசுவாசிகளே, நீங்க என்ன ஒரு மாதிரி துக்கத்தோடு நடந்துகிட்டு இருக்கிறீங்க? என்ன பேசிட்டு போறீங்க? உங்க கூட ஒரு ஆள் பேசிட்டு வருது, அது யாருன்னு தெரியுதா? தெரியல. அதுதான் விஷயம், குழப்பம். அது தெரியல. யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க? நசரேயனாகிய இயேசுவை குறித்தவர்களே. அவர் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாயிருந்தார். பிரதான ஆசாரியர் அதிகாரிகள் மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம். அப்படியா? இப்ப என்ன ஆயிடுச்சா? வீட்டு ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம், இப்ப செத்து விட்டாரா? உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்பா, உங்களுக்கு தெரியலையே அந்த விஷயம்? இயேசு உயிர் தெளிந்து உறவுக்கூடாதுன்னா பேசிட்டு வர்றாரு. ஆளை யாருன்னு தெரியாம, அடையாளம் தெரியாம, பித்துக்குழி போல பேசிட்டு வர்ற, துக்கமுகமாய் நடைந்து கொண்டு ரொம்ப வேதனையோடு பேசிட்டு போறாங்க அவங்க. சீசர்களே, நீங்கள் இனிமேல் துக்கமுகமாய் இருக்க வேண்டாம். நீங்கள் இனி துக்க செய்தி பேச வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார். அவரோடு மரித்தோமானால் அவரோடு பிழைத்து இருப்போம். அவர் உயிர் தெழுந்தபடியினால் நாமும் உயிரோடு எழும்புவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்துட்டாரா? ஆமாங்க. என்னைக்கு எழும்பினாரு? என்னைக்கா? அவர் என்னைக்கு மரித்தாரோ 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். இனி நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீங்க? எங்களுக்கு தூக்கமா வருது. யாருக்கெல்லாம் தூக்கமா வருது? தூக்கமா வருதா உங்களுக்கு? ஏப்பா இந்த நேரத்திலே தூக்கம் வருது? துக்கமா இருக்கிறீங்களா? யாரெல்லாம் இன்னைக்கு 6 துக்கத்தோடு வந்தீங்க? துக்கத்தோடு வந்தீங்களா? வரலையா? வந்துருவீங்க. எப்படி கையை வைக்கிறது? ஒரு மாதிரி இல்லை, மற்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க. இந்த 2 பேரும் துக்கமுகமா பேசிட்டு போனாங்க. ஏசுனார் விட்டாரா? அவரு பாட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே. அவரு விடல. இவங்க துக்கமாக இனி இருக்கக்கூடாது. இவங்க உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். இனிமேல் இவர்கள் ஜாலியா இருக்கணும். அதனால அவர்களோடு பேசி 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 அவங்க கூட பேசி 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 பேசிக்கிட்டே வர்றாரு. அவர் பேசுற வேளையில அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. கொழுந்து விட்டு எரிந்தது. பிறகு பொழுது போச்சு, சாயங்காலம் ஆகிட்டு. அவர் வேற எங்கேயோ போறது போல நான் போறேங்கன்னு சொல்றாரு. இல்லைங்க, பொழுது போயிட்டு சாயங்காலம் ஆயிட்டு எங்களுடனே தங்கிடும்னு கூப்பிட்டுறாங்க. ஐயரே நீ தங்கும் என்னுடன், ஐயரே நீ தங்கும் இப்போ அந்தி மனம் பொழுதஸ்தமிச்சாயே. ஐயா நீ தங்கும் வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். ஹல்லேலூயா. எங்க கூட தங்கிரும், எங்க கூட வாரும். வருந்தி அழைத்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு சென்றார். அங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. Let your eyes be open today. Jesus, the resurrected Savior, is alive. உயிர்த்தெழுந்த இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டாரு.
எல்லாரும் பெரிய வெள்ளி கொண்டாடுறாங்க. இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதம் பிறக்க போறாராம், நம்ம எல்லாம் கொண்டாட போறோமா? அப்படியா? இயேசு பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இன்று ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தவர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் எங்கேயும் போயிடல, பேசினார், மரித்தவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிற வேளையில் எனக்கு கலக்கம் இல்லை, எனக்கு துக்கம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப துக்கமா இருக்கிறீங்களா பாஸ்டர், சிஸ்டர்? ஆர் யூ சோ சேட்? நீங்க ரொம்ப துக்கமா இருக்கிறீங்களா? எங்க வீட்டுக்காரர் போயிட்டாரு, எங்க அப்பா போயிட்டாங்க, எங்க அம்மா போயிட்டாங்க, எங்க பாட்டி போயிட்டாங்க, எங்க ஆண்டி போயிட்டாங்க. இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். மரண பரியந்த நம்மை நடத்த வல்லவர். ஜேவி பீட்டர் சுவிசேஷகர், தேவ மனுஷன் பீட்டர், எனக்கு துக்கமா இருந்தது. மோசஸ் ராஜசேகர் என்னுடைய ஜூனியர் அன்பு சகோதரன் பீட்டர், எனக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. பிறகு ஆண்டவர் என்னிட்ட சொன்னார், என்னட்ட தான் 2 பேர் வந்திருக்கிறாங்க, நீ ஒரு நாள் அவர்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் எனக்கு துக்கமே மாறிச்சுது, எனக்கு தூக்கமே வந்தது. எனக்கு துக்கத்தை எல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க இங்க யாரா இருக்கிறீங்களா? நோபடி ஈஸியர். எனக்கு துக்கமெல்லாம் சொல்லுக்கு எனக்கு கூட இயேசு இருக்கிறார். அவர்கிட்ட சொன்ன உடனே எனக்கு குஷி, சந்தோஷப்படுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு கூட இருக்கிறார் உயிர் தெழுந்த இயேசு. ஆமா, ஏதாவது பிரேமி சாசுகள் யாராவது அனுப்பிவிட்டு யாராவது வந்து வச்சுக்கணுங்களா? நான் என்ன சொல்லுவது? பேய சூரிய பேய எவன் அனுப்புனானா அவன்கிட்ட போ, மீதி செய்ய வேண்டியதெல்லாம் உத்தரவு கொடுப்பேன். அவன் செய்ய வேண்டிய அவன் செய்திருப்பான். இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அநேக துக்கப்படக்கூடிய காரியங்கள் நடந்ததான் வேதனைப்பட்டீங்களா? ஐயோ, நாங்கெல்லாம் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டோம். எல்லாரும் எங்களை என்ன சொல்றீங்க, என்ன வாழ்க்கை அப்படியோ இருக்குதுப்பா. ஆண்டவரே, என்னக்கா நீங்க எப்படி இருக்கிறீங்க? தம்பி என்னவா? நீங்க ஒன்றும் துக்கப்படனா, இயேசு உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு இயேசு கூட வருவார், எல்லாரும் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அப்பத்தை எடுப்பார், ஆசீர்வதிப்பார், உன்னை கண்ணை திறந்துருவார், உனக்கு சந்தோஷம் வந்துடும். ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டுடலாம். அதுக்கு பிறகு இனிமேல் நீ துக்கமுகமா இருக்க வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பிரசன்னம் தரிசனம் ஒருக்க உனக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கையா. அதுக்கு பிறகு இனி துக்க முகமா இருக்க வேண்டியது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சீசர்கள், விசுவாசிகள் துக்க முகமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பாருங்க, பக்கத்தில் உள்ளவங்களே கொஞ்சம் பாருங்க. கமான் லுக் ஒன்னானது. தம்பி, அங்க என்ன படகு வருதா? பட்டம் இருக்கிறதா? படகும் பட்டமும் பறக்கும் பொழுது நீங்களும் பறந்து சென்று விடுவீர்கள். படவோ படகு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களா? ஆண்டவர் இயேசு சீசர்களிடத்தில் பேசின பிறகு அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாயிருங்கோ, நீங்க சந்தோஷமாயிருங்கோ, சந்தோஷமாயிருங்கோ, நாம் இயேசு ஜீவிக்கிறார், மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.